நான் வந்து மாஸ்டர் சொன்ன குரு சுக்கிர பட்டாபிஷேக பரிகார யாத்திரை வந்து ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். அந்த யாத்திரை வந்து ரொம்ப வந்து அற்புதமாக இருந்துச்சு. அது எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கிறோமோ அந்த இது எல்லாத்தையுமே தீர்த்துக்கிற மாதிரி அந்த யாத்திரை இருந்துச்சு. அந்த யாத்திரையோட முதல் நாள் வந்து நமக்கு வந்து திருவடை மருதூர் அப்படின்ற கோயிலேருந்து ஆரம்பித்தோம். ஸோ அந்த கோயிலோட யாத்திரை வந்து அங்கே ஒரு உப்பு பரிகாரம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் அந்த பரிகாரம் பண்ண உடனே வந்து எனக்கே அறியாமல் வந்து அந்த பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஃபுல்லாக போன மாதிரி அங்கே அந்த ஐயரே வந்து சொன்னாங்க. ஸோ இந்த கோயிலில் வர்றவங்க வந்து அவங்களாம் வர்றது கிடையாது, இது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது வந்து அந்தளவு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலெலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சூரியனார் கோயிலுக்கு போனோம். அப்புறம் வந்து சுக்கிரன் ஸ்தலத்துக்கு போனோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலும் வந்து போக போக வந்து எங்களோட எனர்ஜி லெவல் வந்து கூட அப்படியே ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். இது ஃபேமிலியோடு போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 3 நாள் யாத்திரையாக இருந்துச்சு. ஸோ 2வது நாள் அதே மாதிரி வந்து நம்ம வந்து தேப்பெரும்பாநல்லூர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போனோம். ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாழ்க்கையில் வந்து நமக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அந்த தடைகளை பார்த்து மாஸ்டர் வந்து இந்த கோயிலுக்கு போனால் அந்த தடை நீங்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு என்டையராக வந்து பிளான் பண்ணி தந்தாங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாமே வந்து அவங்க நேரடியாக வந்து எல்லாமே எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த இதை முடித்து வரும்போது கடைசி நாளாக வந்து ராகு கேதுவோட பரிகாரம் ஒன்று வந்து பண்ண சொன்னாங்க, ஒரு ஹோமம் பண்ண சொன்னாங்க. அந்த ஹோமம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம எல்லா பாவங்களும் நீங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த ஐயர் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் அந்த ஹோமம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோமம் நான் இந்த வாழ்க்கையில் வந்து ஹோமம் பண்ணது கிடையாது, அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹோமம். ஸோ அந்த மாதிரி அற்புதமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த மாஸ்டருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து இந்த இதை வந்து பண்ணணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து தீட்சை வாங்கினோம். ஸோ அந்த தீட்சை வந்து இது சூரிய மந்திரம் அதுக்கப்புறம் வந்து சுக்கிர மந்திரமும் வாங்கினோம். ஸோ இந்த வாட்டி வந்து மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து நவகிரகங்களுக்கும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து மாஸ்டர் வந்து பொறுமையாக எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும், எப்படி முறைப்படி வந்து அதை கொடுக்கணும் அப்படின்றது வந்து மாஸ்டர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு குரு உபதேசம் வாங்கணும் அப்படின்னா என்ன கொண்டு வரணுன்ற கொண்டு வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்வீட் கொண்டு வரணும், பூக்களில் வந்து நார்மலாக கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் எடுத்து வரணும். ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வந்து சொன்னனால இந்த நுணுக்கங்கள் வந்து என்னோடய தொழில், என்னோடய வியாபாரம் அதுலேயும் வந்து எனக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து மாஸ்டர் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நான் இந்த மந்திரங்களில் வந்து ஜபிச்சு எனக்கு என்ன தடைகள் இருக்குதோ அதை நீங்கிற மாதிரி என் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்குவேன். இதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து இதை கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோடய ஆசை.